வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க உடம்பால உங்ககிட்ட பேச முடிஞ்சா அது என்ன சொல்லும்? ஜிம்முக்கு போறது, டயட் இருக்கிறதுன்னு நாம நினைக்கிற பெரிய விஷயங்களை தாண்டி அதோட உண்மையான சிம்பிளான தேவைகள் என்னவா இருக்கும்? வாங்க, இன்னைக்கு உங்க உடம்போட குரலுக்கு கொஞ்சம் காது கொடுப்போம். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் உங்களுக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் அனுப்புதுன்னு வச்சுக்கோங்க. அதோட மொழிய புரிஞ்சுக்கிறது தான் ஆரோக்கியமா வாழ்றதுக்கான முதல் படி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசிட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம தான் அதை சரியா கவனிக்கிறது இல்ல. சரி வாங்க, இன்னைக்கு அதோட குரலை கேட்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்மள உயிரோட இயக்கத்துல வச்சிருக்கிற முக்கியமான உறுப்புகள் என்ன சொல்லுதுன்னு கேட்போம். இதயம், நுரையீரல், ரத்தம், அப்புறம் கல்லீரல், இதுங்க தான் நம்மளோட கோர் இன்ஜின். முதல்ல உங்க உடம்போட பவர்ஃபுல் பம்ப் இதயம் பேசுது. நான் தான் உங்க இதயம், ராத்திரி பகல் பார்க்காம உங்களுக்காக உழைக்கிறேன். ஆனா எனக்கு பெருசா ஒன்னும் வேண்டாம். என் கோரிக்கை ரொம்ப சிம்பிள். ஒரு நாளைக்கு 1,00,000 தடவையா? நினைச்சு பார்க்கவே முடியலல்ல. இவ்ளோ பெரிய வேலைக்கு நான் உங்ககிட்ட கேக்குறது என்ன தெரியுமா? அவ்வளவுதாங்க, வேற எதுவும் இல்ல. பெரிய மாரத்தான் ஓட வேணாம், ஜிம்ல போய் கஷ்டப்பட வேணாம். டெய்லி ஒரு 30 நிமிஷம் வாக்கிங். சொல்லுங்க, என் ஆரோக்கியத்துக்காக இத கூட செய்ய முடியாதா? அடுத்து நம்ம நுரையீரல் பேசுது. நீங்க மூச்சு விடுறீங்க, அது சரி. ஆனா எப்படி மூச்சு விடுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அத பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 தடவை நம்ம மூச்சு விடுறோம். ஆனா அதுல ஜாஸ்தியான சமயம் ரொம்ப மேலோட்டமா தான் சுவாசிக்கிறோம். அதனால ஒரு நாளைக்கு வெறும் 5 நிமிஷம் மெதுவா ஆழமா மூச்சை இழுத்து விட்டீங்கன்னா போதும். உங்க உடம்புக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும், டென்ஷன்லாம் கூட குறையும். உங்க உயிர் நாடி, உங்க ரத்தம் பேசுது. நான் தான் உங்க உடம்பு பூரா நியூட்ரியன்ஸ் எடுத்துட்டு போறேன். ஆனா எனக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்புவீங்களா? என்கிட்ட 90% தண்ணி தான் இருக்கு. நீங்க சரியா தண்ணி குடிக்கலன்னா நான் கெட்டியாயிடுவேன். ஏன் ஓட்டமும் மெதுவாயிடும். அதனால தாகம் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே இருங்க. நான் தான் உங்க கல்லீரல், உங்க உடம்போட கெமிக்கல் ஃபேக்டரி. ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்றேன். ஆனா நீங்க சாப்பிடுற இந்த ஜங்க் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட் எல்லாம் என்ன ரொம்ப டயர்ட் ஆக்குது. இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு வலிக்காது. நான் அமைதியா டேமேஜ் ஆவேன். அதுதான் ரொம்ப ஆபத்து. சரி, இப்ப நம்ம உடம்போட ஹெட் ஆபீஸ், அதாவது நம்ம மூளை, நரம்பு மண்டலம் கிட்ட போலாம். இவங்களோட தேவைகளை நிறைவேத்துறது நம்ம மொத்த ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியம். நான் தான் உங்க மூளை, உங்க பர்சனல் சூப்பர் கம்ப்யூட்டர். ஆனா எனக்கும் ரெஸ்டும் மெயின்டெனன்ஸும் தேவை. அதுல எனக்கு முதல்ல வேண்டது நல்ல குவாலிட்டியான தூக்கம். இந்த வார்த்தையை பாருங்க, கிளைமேட்டிக் சிஸ்டம். இது கொஞ்சம் சயின்டிஃபிக்கா இருக்கலாம், ஆனா சிம்பிளா சொல்லணும்னா இது என்னோட கிளீனிங் சிஸ்டம். நீங்க நல்லா தூங்கும்போது தான் இந்த சிஸ்டம் வேலை செஞ்சு எனக்குள்ள சேர நச்சு கழிவுகள் எல்லாம் வெளியேற்றும். அதனால தான் எனக்கு குறைஞ்சது 7ல இருந்து 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா தேவை. இப்ப உங்க ஞாபக சக்தி பேசுது. நான் ஒரு தசை மாதிரி. நீங்க என்ன யூஸ் பண்ண தான் நான் ஸ்ட்ராங் ஆவேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா? நியூரோ பிளாஸ்டிசிட்டி, இந்த ஒரு அற்புதமான சக்தி தான் என்னை எப்பவும் இளமையா வச்சுக்க உதவுது. நீங்க புதுசா ஒரு பாஷை கத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கத்துக்கிட்டாலும் சரி, ஏன் டெய்லி ஆஃபீஸ்க்கு போற வழிய மாத்தி போனாலும் சரி, அது எனக்குள்ள புது புது கனெக்ஷன்ஸை உருவாக்கி என்னை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். அடுத்து உங்க நரம்பு மண்டலம் பேசுது. இந்த வேகமான உலகத்துல நான் எப்பவும் ஒருவித பரபரப்புலயே இருக்கேன். எனக்கு கொஞ்சம் அமைதி தேவை. அதுக்கு தியானம் ஒரு சயின்ஸ் ரீதியா நிரூபிக்கப்பட்ட வழி. தியானம்னா ஏதோ சும்மா கண்ணு மூடி உட்கார்றதுன்னு நினைக்காதீங்க. ஆவர்ட் யூனிவர்சிட்டி என்ன சொல்றதுன்னா, டெய்லி வெறும் 10 நிமிஷம் தியானம் செஞ்சாலே மூளையில கிரே மேட்டர்னு சொல்லப்படுற ஒரு பகுதி வளருதான். இதனால உங்க மன அழுத்தம் குறையும், கவனம் அதிகமாகும், தூக்கமும் நல்லா வரும். அடுத்து நம்மள தாங்கி பிடிக்கிற நம்ம எலும்புகள், தசைகள், அப்புறம் நம்மள வெளியிலிருந்து பாதுகாக்கிற தோல், இவங்களோட தேவைகள் என்னன்னு பார்க்கலாம். நாங்க தான் உங்க எலும்புகள். இந்த டைம் லைனை கொஞ்சம் பாருங்க. நாங்க ஒன்னும் உயிரில்லாத கல் இல்ல, நாங்களும் உயிருள்ள திசுக்கள் தான். 30 வயசுக்கு மேல எங்களோட அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். வாக்கிங், ஸ்குவாட்ஸ் மாதிரி எடை தாங்க பயிற்சிகள் தான் எங்களுக்கு உண்மையான சாப்பாடு. சார்கோபீனியா, இந்த வார்த்தைய நோட் பண்ணிக்கோங்க. இது 30 வயசுக்கு மேல தசைகள் வலுவிழந்து போறத குறிக்குது. ஆனா பயப்படாதீங்க, இத தடுக்க நீங்க ஜிம்முக்கு போகணும்னு அவசியமே இல்ல. வாரத்துக்கு 2 தடவை வீட்லயே செய்யற சின்ன சின்ன உடற்பயிற்சிகளே போதும் எங்களை ஸ்ட்ராங்கா வச்சுக்க. உங்க உடம்போட முதல் பாதுகாப்பு அரண் உங்க தோலும் கைகளும் பேசுது. வெயில் அடிச்சா மட்டும் சன்ஸ்கிரீன் போட்டா பத்தாது. மேகம் மூடி இருந்தாலும் புற ஊதா கதிர்கள் என்ன தாக்கும். அதனால டெய்லி சன்ஸ்கிரீன் போடுங்க. அதே மாதிரி வெறும் 20 செகண்ட் சோப்பு போட்டு கை கழுவுற ஒரு சின்ன பழக்கம் எத்தனையோ பெரிய நோய்கள்ல இருந்தும் உங்களை காப்பாத்தும். இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான உள்ள இருக்கிற உறுப்புகளோட தேவைகள் என்னன்னு பார்க்கலாம்.
ஞாபகம் இருக்கா? நம்ம மூளைக்கு நல்ல தூக்கம் எவ்வளோ முக்கியம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஆமா, அந்த தூக்கம் முளைக்கு மட்டும் இல்ல, உங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதுதான் ஆதாரம். நீங்க ஒரே ஒரு ராத்திரி சரியா தூங்கலன்னா கூட நோயை எதிர்த்து போராடுற வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். இதனால தான் உடம்பு சரியில்லாதப்ப டாக்டர்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. இப்போ உங்க குடல் பேசுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சந்தோஷத்துக்கான ஹார்மோன்னு சொல்றோமே, அந்த செரோட்டோனின்ல 90% என்கிட்ட தான் உருவாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மனநிலை என்னோட ஆரோக்கியத்தை சார்ந்திருக்கு. தயிர், மோர் மாதிரி நல்ல உணவுகள் என்ன சந்தோஷமா வச்சுக்கும், உங்க மனசையும் சந்தோஷமா வச்சுக்கும். இன்னும் சில கடைசி கோரிக்கைகள். உங்க பற்கள் தினமும் ஃபிளாஷ் பண்ண சொல்லி கேக்குது. ஏன்னா ஈர்ல வர்ற நோய் இதய நோயோட சம்பந்தப்பட்டது. உங்க ஹார்மோன்கள் டெய்லி ஒரே நேரத்துக்கு தூங்கி ஒரே நேரத்துக்கு எழுந்தா போதும், நாங்க பேலன்ஸ்டா இருப்போம்னு சொல்லுது. சரி, இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க உடம்பு மொத்தமா உங்ககிட்ட என்னதான் கேக்குது? வாங்க தொகுத்து பார்க்கலாம். இதுதாங்க இந்த முழு பதிவோட சாரம்சம். நாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பெரிய செலவோ கஷ்டமான முயற்சிகளோ தேவையில்லை. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 16 சின்ன சின்ன பழக்கங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா இது எல்லாம் ஒன்னா சேரும்போது ஒரு பெரிய ஆரோக்கிய மாற்றத்தை உருவாக்கும் சக்தி இதுக்கு இருக்கு. கடைசியா ஒண்ணே ஒண்ணுதான். உங்க உடம்பு உங்ககிட்ட பெரிய சொத்தையோ விலையுறிந்த பரிசுகளையோ கேட்கல. அது கேட்கறது எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். கொஞ்சம் கவனம். அதோட குரலை கொஞ்சம் கேளுங்க. உங்க உடலினை உறுதி செய்யுங்க.